இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு திக்ரு அல்லது துவாக்களை எடுத்து தொடர்ந்து அமல் செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னா எத்தனைதான் நம்ம காதல கேட்டாலும் அதை அமல் செய்யறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அதனால கையோடு அமல் செய்து வருகிறோம். அதுலயும் கூட்டாக நம்ம செய்யக்கூடிய திக்ருகள் ஆகட்டும், அந்த திக்ரு மஜ்லிஸ் ஆகட்டும், அது இல்லாம நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஆகட்டும், அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி அமல் செய்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நம்ம திங்கட்கிழமையில இருக்கும். அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல ஒரு நாள் திங்கட்கிழமை நாளாக இருக்கு. வாரத்துல முதல் நாளான திங்கட்கிழமையும் அதற்கப்புறம் வியாழக்கிழமையும் தான் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படும். அதனால இந்த திங்கட்கிழமை வந்தா நம்ம என்ன செய்யணுமோ அது அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரே ஒரு சின்ன துவா ஒரு வரியில இருக்கு. இதை ஓதி விட்டாவே போதும். அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அருள்களும் கிடைத்துவிடும். நமக்கு அமல்கள் உயர்த்தப்படுது அப்படின்னு சொன்னாவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய நன்மையும் அல்லாஹ் பார்க்கிறான், நம்மளுடைய தீமையும் அல்லாஹ் பார்க்கிறான்ட்டு. அப்ப நம்மளுடைய நன்மையை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், அருள் பெற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய நன்மையை அல்லாஹ் பார்க்கும்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம அல்லாஹுடைய அருள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இந்த நன்மையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், எனக்கு நீ இன்னும் நன்மை செய்யற பாக்கியத்தை கொடு, இன்னும் என்னுடைய நிலைமையை உயர்த்தி வை, இன்னும் அந்த நன்மையெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும்போது தான் அந்த நன்மையின் காரணமாகவே எனக்கு நிறைய நல்லதை வாழ்க்கையில தந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல எதிர்பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் பாவத்தை பார்க்கான். பாவத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னித்து விடு, இதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில நெருக்கடிகளை கொடுத்துறாத, கஷ்டங்களை கொடுத்துறாத, தண்டனைகளை கொடுத்துறாத, மறுமையில நரகத்தை கொடுத்துறாத, எங்களை மறுமை நாள்ல கேவலப்படுத்திடாதேன்னு சொல்லிட்டு நம்ம இரண்டு விஷயங்களையுமே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல நம்ம நினைக்க வேண்டும். நினைத்து பாருங்க, நல்லது பார்க்கும்போது அதை கொண்டு பலன் பெற்றுக் கொள்றதும், கெட்டதை பார்க்கும்போது அதற்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்கும் ஒரு பாக்கியம் வேண்டும். நிறைய பேர் மன்னிப்பே கேட்கறது இல்லை, தவறுதலை உணர்வதே இல்லை, மறுமையுடைய நினைப்பு வர்றதில்ல, அமல்களை பத்தி எல்லாம் நினைப்பே வர்றதில்ல. இப்ப என்ன அதுக்கு அவசரம் நினைக்கிறாங்க. எந்த ஒரு நொடி வேணா நம்மளுடைய ரூஹானது போலாம். அல்லாஹ்விடத்துல ஒரு மனிதன் திருந்தி வருகிறான், விரும்பி வருகிறான், துவா கேட்டாலும் சரி மன்னிப்பு கேட்டாலும் சரி, அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுகிறானாமா. அந்த இரண்டு அமலுமே பார்த்தா நம்ம திங்கட்கிழமை செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருக்கு. அதற்கு இந்த துவா பார்த்தீங்கன்னா அப்படி செய்யறவர்களை அல்லாஹ் என்ன பண்ணுவான், உயர்த்தி கொண்டே போவான். நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது வேணுங்கிறவங்களாம் அதற்கு ஒரு எளிமையான துவா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் பார்த்து அவங்களும் அமல் செய்யட்டும், அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இன்னும் கமெண்ட் நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க, எல்லாருக்குமே நான் படிச்சு துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுடைய துவால நீங்க என்னையும் சேர்த்திக்கோங்க. இப்ப நீங்க இந்த துவாவை ரொம்ப வலியுறுத்தி கேளுங்க. ஏன்னா இதுல ரெண்டுமே அடங்குதுன்னு நம்ம சொல்லணுமா. அல்லாஹ்விடத்துல இருந்து நம்ம தேவையை பெற்றுக்கொள்வதும், பாவத்தை மன்னிப்பதன் மூலமாக மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொண்டு தேவைகளை தான் பெற்றுக்கொள்றோம். அப்ப ரெண்டு விதமாக உங்களுக்கு இது நல்லதை மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த துவா தான் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல சூரா 23ல 109வது வசனமாக வரக்கூடிய ரப்பனா ஆமன்னா ஃபகுஃபிர்லனா வர்ஹம்னா வ அன்த ஹைருர் ராஹிமீன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த துவா. ஏன்னா இது அவ்வளோ மகத்தான அர்த்தங்களை கொண்டது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரப்பனா என்னுடைய ரப்பே. நம்ம எப்படி அழைக்கிறோம், என்னுடைய ரப்பேன்னு அல்லாஹ்வை அழைக்கிறோம். இப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள், இப்படிதான் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்காக அழைத்தாங்க, இப்படிதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அல்லாஹ்வை அழைத்தாங்க. நாம் என்ன பண்ணோம், ரப்பனான்னு சொல்லி அல்லாஹ்வை அழைத்து ஆமன்னா, ஆமன்னானா நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். அப்ப அல்லாஹ்விடத்துல சொல்றோம், உன் மீது நாங்க நம்பிக்கை வைத்திருக்கோம் ரஹ்மானே, ஃபகுஃபிர்லனா எனவே எங்களை நீ மன்னித்திரு, நாங்க உண்மையில நம்பிக்கை வச்சிருக்கோம், எங்களை நீ விட்டுறாத, மன்னிச்சிரு. வர்ஹம்னா எங்களுக்கு ரஹ்மத் பொழிவாயாக, அப்படின்னா உன்னுடைய அருளை தருவாயாகன்னு அர்த்தம். அல்லாஹுடைய அருளை கேட்டுட்டாவே நம்மளுடைய எல்லா தேவையும் கேட்டதுக்கு சமம். அல்லாஹுடைய அருள் இருந்தாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், திருமணமாகும், குழந்தை பிறக்கும், எல்லா நல்லதும் நடக்கும். அப்ப அல்லாஹுடைய அருள் கேட்கறதன் மூலமாக நம்ம எல்லா தேவையும் ஒட்டுக்கா கேட்டதுக்கு சமமானது. அதுலயும் நம்ம எப்படி கேட்கறோம்னா அந்த ஹைருர் ராஹிமீன், நீயே அருளாளருக்கெல்லாம் மாபெரும் அருளாளனாக இருக்கிற. ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன்னா, நீ தான் அருள் செய்யறதுலே மிக சிறந்தவன், உன்னை விட அருள் செய்யக்கூடியவன் வேற யாருமே இல்லை, நீ தான் அதுல மிகைத்தவன். அதனால எனக்கு நீ என்ன பண்ணிடு, அருள் பொழிந்து விடுவாயாக என்னுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். இதை பார்க்கும் போது அல்லாஹ் இரண்டு விஷயம் கேட்கிறோம், ஃபகுஃபிர்லனானும் கேட்கிறோம் மன்னிச்சிருன்ட்டு, அதுக்கப்புறம் வர்ஹம்னானும் கேட்கிறோம் அருள் புரின்ட்டு. பாவத்தையும் மன்னிச்சு நமக்கு அல்லாஹ் அருளையும் புரிவான். அதன் காரணமாக நம்முடைய பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளை அல்லாஹ் நம்மளுடைய கணக்குல கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே போட்டு வைப்பான். இவ்வளவு சிறப்புமிக்க துவாவை தான் நம்ம இன்னைக்கு ஓத போறோம். அல்லாஹ்விடத்துல வலியுறுத்தி நம்ம துவாவெல்லாம் கேட்கணும். அதனால ஒரு 40 முறை நம்ம இதை இன்னைக்கு ஓதிவிட்டு, இதை நம்ம இப்ப கையோடு எல்லாரும் சேர்ந்து ஓதிவிட்டு போலாம். இதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா
ஒட்டுக்கா ஓதுறதுனால நிறைய நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்கும் நமக்கு. என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ரப்பனா ஆத்தினா ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அன்த ஹைருர் ராஹிமீன். 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 எங்கள் இறைவா, நாங்கள் உன்மீதே ஈமான் கொண்டுள்ளோம். நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. கிருபையாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே. கடைசியா 3 தடவை சலவாத் ஓதி முடிச்சுக்கோங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். யா அல்லாஹ், உன்னுடைய சாந்தியும் ரஹமத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அருள்வாயாக. இது எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கு. இந்த நாள்ல எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் எங்களுடைய கணக்குகள்ல இருந்து அழித்து விடுவாயாக. பாவமற்றவர்களாக எங்களை கணக்குகளில் பதிய வைப்பாயாக. எங்களுடைய பாவங்களுக்கு பகரமாக நன்மையை எழுதுவாயாக. உன்னுடைய அருளை எங்கள் மீது பொழிந்தருள்வாயாக. அதன் காரணமாக எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. என்னென்ன கஷ்டங்களெல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோமோ அந்த அனைத்து கஷ்டங்களுடைய கடைசி நாளாக இதை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு நல்ல நிலைமையை எங்களுக்கு உண்டாக்குவாயாக. நோய் இல்லாத, குறையில்லாத, கடன் இல்லாத, வறுமை இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. குடும்பத்துல ஒத்துமையும் நிம்மதியும் மன அமைதியும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வாயாக. இந்த வாரம் முழுவதுமே எங்களுக்கு ரஹ்மத் நிறைந்ததாகவும் பரக்கத் நிறைந்ததாகவும் உன்னுடைய கிருபை மிக்கதாகவும் எங்களுக்கு அமைத்து தருவாயாக. நேரான வழியிலே எங்களை வாழ வைத்து மரணிக்க செய்வாயாக. எங்களுடைய இந்த துவாக்களை, இந்த பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எவ்வளோ ஒரு அற்புதமான துவா பாருங்க. இந்த துவாக்கு பதில் நீங்க வேற எந்த துவா கூட நம்ம ஓதிக்கலாம். ஆனா நம்ம எடுக்கும் போதே என்ன பண்ணிடணும்னா, எல்லா நல்லதையும் தரக்கூடிய துவாக்கள் இருக்கும் சிறப்பாக, அதை நாம் எடுத்துக்கணும். அதனாலதான் நம்ம இதை எடுத்து கொடுத்தோம். நீங்க இது இல்லாம உங்களுக்கு சிறப்பான துவாக்கள் தெரிந்தால் அதையும் ஓதிக்குங்க. இதுலயே பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ளடங்கி இருக்கு. அதே மாதிரி ஓதக்கூடிய எண்ணிக்கைங்கிறது நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதிக்கொள்வது சிறந்தது. ஆனா எவ்வளவு தடவை ஓதினாலும் சரி, அந்த தாக்கத்தோடு ஓதினால் மட்டும்தான் அதனுடைய சிறப்பை அடைய முடியும். அதனால 100 தடவை ஓதுவதை விடவும் ஒரு தடவை ஓதினாலும் கூட உணர்ந்து ஓதுவதுதான் நமக்கு நன்மையை தரும். நம்ம தினமுமே இந்த மாதிரி ஒரு அமல்களை எடுத்து கையோடு செய்து வருகிறோம். நீங்க இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துவாங்க. எல்லாரும் பலன் தரக்கூடிய விதத்துல தான் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.